Children, so today we can do our next experiment called VI characteristics of PN junction diode. So very simple experiment. So இது வந்துட்டு நம்ம semiconductor devicesல இருக்கிற ரொம்ப முக்கியமான component அதோட VI characteristics. So what is the relationship between voltage and current in the PN junction diodeங்கிறத தான் பார்க்க போறோம். So இதுல வந்துட்டு ரொம்ப பெரிய connectionsலாம் கிடையாது. Only one PN junction diode trainer kit will be there. So இது ஒன்று மட்டும்தான் apparatus. So here all the connections will be inbuilt. இதில் இன்பில்ட்டாகவே எல்லா கனெக்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ we don't want to provide any extra connections to that. So here we need a voltmeter. ஒரு voltmeter வேணும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா there will be some readings over there. I have already told you how to calculate least count எப்படி பண்ணுறதுங்கிறத நான் ஓம்ஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Similar to that we have to do the least count here also. So voltmeter and then milliammeter. So these are all the two things which will be inbuiltly connected to this trainer kit. Then இங்கே ஒரு PN junction diode வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கும். யூ கேன் ஏபிள் டு சி இதில் ஒரு போர்ஷன் ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்கும். யூ கேன் ஏபிள் டு சி இப்போ இங்கே பிளாக்காக ஒரு போர்ஷன் இருக்கும். அப்புறம் ஒரு சில்வர் லைனிங் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிளாக் போர்ஷன் தான் வந்துட்டு P. ஓகே, ஸோ Pனா anode. அண்ட் தென் இந்த சில்வர் ரிங் போர்ஷன் வந்துட்டு N, which means cathode. So positive, negative. So இதில் வந்துட்டு we are going to do the forward bias characteristics of PN junction diode. So எதுக்கு நம்ம PN junction diode போகிறோம்? Diode அப்படின்னா என்னென்னா, diode is a device where current will be flowing in one direction. ஒரே டைரக்ஷனில் current flow ஆகும். reverse current வரக்கூடாதுன்றதுக்காக தான் we are going for this kind of device. So it's a very important component in semiconductors. So இதில் PN junction will be working in forward bias. reverse biasல PN junction work ஆகாது. அது நம்ம ஆல்ரெடி தியரியில் படிச்சிருக்கோம். So what is that connection you have to see. So PN junction diode கனெக்ஷனில் முக்கியமானது இதுதான். P, that is P will be connected to positive of the battery. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ். இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ். ஓகே, பிளாக்ல இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ். ஃபைன். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் கனெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, when the positive of the diode is connected with positive of the battery and when negative N region of the diode is connected with the negative of the battery, then this will be called as forward bias connection. நம்மளுக்கு diode வந்துட்டு forward biasல மட்டும்தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். ரிவர்ஸ் பயாஸ்லனா இந்த PN ஜங்ஷனை அப்படியே திருப்பி கனெக்ட் பண்ணோம்னா then that will be called as reverse bias, which means N will be connected to plus and P will be connected to minus. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரிவர்ஸ் பயாஸ் கனெக்ஷன் சொல்லுவோம். பட் ரிவர்ஸ் பயாஸில் டயோடு ஒர்க் ஆகாது பிகாஸ் இட் வில் பி அண்டர்கோயிங் எ கனெக்ஷன் கால்டு avalanche breakdown. avalanche breakdown நடக்கும். ஸோ தேர் வில் பி நோ ஒர்க்கிங் இன் ரிவர்ஸ் பயாஸ். ஸோ நம்மளுக்கு ஃபார்வர்ட் பயாஸில் மட்டும்தான். ஸோ ஃபார்வர்ட் பயாஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். இங்கே ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும், அதை வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் we have to provide voltage வந்துட்டு கொடுக்கணும். ஸோ டில் பிரேக் ஓவர் கட் ஆஃப் வோல்டேஜ் வர வரைக்கும் there will be no movement in this current. இந்த அம்மீட்டரில் வந்துட்டு எந்த மூமெண்ட்டும் இருக்காது. நம்ம ஃபார்வேர்டு கரண்ட் நம்ம கொடுப்போம், ஃபார்வேர்டு வோல்டேஜ் வந்துட்டு நான் கொடுப்பேன். பட் த டயோடு வில் ரெஸ்பாண்ட் ஒன்லி ஆஃப்டர் த ஜங்ஷன் பேரியர் பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு டயோட் ரெஸ்பாண்ட் பண்ணும். பட் ஆஃப்டர் தட் பிரேக் டவுன் யூ கேன் ஹாவ் ஷார்ப் கரண்ட் இன் திஸ் அம்மீட்டர். அதுதான் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணணும். ஸோ நவ் யூ கேன் see. ஸோ இங்கே வோல்டேஜ் வந்துட்டு நான் ரைஸ் பண்ணுறேன். உனக்கு 0.7 வர வரைக்கும் there will be no response in ammeter. You can able to see 0.7 or 0.5 வர வரைக்குமே அம்மீட்டரில் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. அதுக்கடுத்து சடன் ரைஸ் இன் கரண்ட் வந்துட்டு இருக்கும். யூ கேன் ஏபிள் டு சி. நாங்கள் 0.5க்கு மேலே போகும்போது யூ கேன் ஏபிள் டு சி இங்கே வந்துட்டு அம்மீட்டர் ரைஸ் ஆகுது. ஸோ நான் 0.5க்கு மேலேன்னா உனக்கு அந்த பேரியர் உடஞ்சிரும். உடஞ்ச உடனே ஷார்ப் ரைஸ் இன் கரண்ட் இருக்கும். யூ கேன் ஏபிள் டு சி இந்த அம்மீட்டர் செக்ஷன் ஷார்ப் ரைஸ் இன் கரண்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்வர்ட் பயாஸ் கரண்ட். ஸோ இங்கே 0.7 தாண்டும் போது இங்கே வந்துட்டு என்ன ஆயிரும்னா 15க்கு மேலே போயிடும்.
So there will be sudden rise up in current. So this procedure will be called as forward bias working. So first initially உனக்கு நான் ஃபார்வர்ட் வோல்டேஜ் கொடுக்குறேன். ஃபார்வர்ட் வோல்டேஜ் வந்துட்டு கொடுத்தாலும் பிஎன் ஜங்ஷனுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பிரேக் டவுன் வோல்டேஜ் லெவல் இருக்குது. தட் இஸ் ஃபார் சிலிகான் இட் வில் பி 0.7 வோல்ட், ஜெர்மானியம்க்கு 0.3 வோல்ட். நம்ம இந்த லேபில் யூஸ் பண்ணுறது சிலிகான் பிஎன் ஜங்ஷன் தான். அதனால் வந்துட்டு 0.5 எக்ஸாக்ட்லி 0.5 வோல்டேஜ் வர்ற வரைக்கும் தேர் வில் பி நோ ரெஸ்பான்ஸ் இன் அம்மீட்டர். ஸோ 0.5க்கு அப்புறம் தான் தேர் வில் பி ரெஸ்பான்ஸ். யூ கேன் ஏபிள் டு சி 0.5 தாண்டின உடனே அம்மீட்டரில் பார்த்தீங்கன்னா ரீடிங்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் வென் ஐ ஆம் கிராசிங் தட் டு 0.7 போகும்போது தேர் வில் பி சடன் ரைஸ் இன் கரண்ட். 0.7 போகும்போது தேர் வில் பி சடன் ரைஸ் இன் கரண்ட் விச் மீன்ஸ் டோட்டலி இட் வில் பி கண்டக்டிங். ஸோ இதை வந்துட்டு நம்ம டேபிளேட் பண்ணணும். ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ரீடிங் இங்கே டேபிளர் காலம் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ் அண்ட் தென் ஃபார்வர்ட் கரண்ட். ஸோ இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், இங்கே வோல்ட் மீட்டர் அண்ட் தென் த கரண்ட் வில் பி மெஷர்ட் ஒன்லி இன் மில்லி ஆம்ஸ். ஆம்ஸ்ன்னு போட்டிங்கன்னா தப்பு. ஸோ மில்லி ஆம்ஸுங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வோல்டேஜுக்கும் இங்கே என்ன ரெஸ்பான்ஸ் வருதுங்கிறத நம்ம மெஷர் பண்ணி எழுதணும். ஸோ இனிஷியலி வந்துட்டு 0.1 0.2 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கரண்ட் வந்துட்டு இங்கே 0ன்னு வரும். தென் 0.5லேருந்து தான் உங்களுக்கு கண்டக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0.5க்கு த கண்டக்ஷன் இஸ் 0.5, 0.6க்கு 1.5, 0.62 அதுக்கு வந்துட்டு 2.5 and then after reaching 0.7 you can see there was a deliberate rise in current. So this was the procedure of entering the graph. கிராஃபை வந்துட்டு இந்த மாதிரி என்டர் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்துட்டு 0லிருந்து 0.5 வரைக்கும் ரீடிங்ஸ் வில் பி 0. 0.5க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஷார்ட் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். 0.7 வரும்போது there will be sudden rise in current. So this is the procedure to do VI characteristics of a PN junction diode. After that this has to be tabulated in graph. Graphல tabulate பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வாட் யூ ஹாவ் டு டேக் இட் அஸ், எக்ஸ் ஆக்சிஸ் வந்துட்டு வோல்டேஜில் எடுத்துக்கணும். ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ ஒய் ஆக்சிஸ் வில் பி டேக்கன் அஸ் கரண்ட் அண்ட் தென் நம்மளோட ரீடிங்ஸை வந்துட்டு இங்கே எடுத்துக்கணும். ஸோ நம்மளோட ரீடிங்ஸ் வந்துட்டு 0.5லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. யூ கேன் ஏபிள் டு சி ஆஃப்டர் 0.7 தேர் வில் பி அ சடன் ரைஸ் இன் கரண்ட். ஸோ இதை வந்துட்டு ஒவ்வொரு ரீடிங்க்கும் நீங்கள் மார்க் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஓம்ஸ்லாலேயே கிராஃப் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். சிமிலர் டு தட் திஸ் பிஎன் ஜங்ஷன் டயோட் ஆல்சோ மஸ்ட் பி டன். தென் ஸ்கேல் மஸ்ட் பி டேக்கன் ஆஃப். ஸ்கேல் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு யூனிட் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, ஒய் ஆக்சிஸ் ஒரு யூனிட் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு போட்டு டேபிளேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் டு டூ VI characteristics of a PN junction diode. Very simple experiment. நம்மளுக்கு வந்துட்டு இதில் ஒர்க்கிங் கேட்பாங்க. வாட் ஆர் ஆல் த டூ ப்ராசஸ் விச் ஃபார் பிஎன் ஜங்ஷன். ஸோ ரெண்டு ப்ராசஸ் இருக்குது இதில். ஒன்று வந்துட்டு ட்ரிஃப்ட், இன்னொன்று டிஃப்யூஷன். அது நடந்து உங்களுக்கு என்ன க்ரியேட் ஆகும், பேரியர் பொட்டென்ஷியல் க்ரியேட் ஆகும். அந்த பேரியர் பொட்டென்ஷியலுக்கு அக்ராஸாக நம்ம வந்துட்டு பொட்டென்ஷியல் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஃபார்வர்ட் பயாஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அன்டில் தட் தேர் வில் பி நோ கண்டக்ஷன். இது ஆல்ரெடி நம்ம தியரியில் படிச்சிருக்கோம். யூ கோ த்ரூ தட். பேஸ்ட் அப்பான் தட் யூ வில் பி கெட்டிங் viva questions. So that's all for today's session, children. VI characteristics of PN junction diode is completed. Thank you.